السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்குது. வியாழக்கிழமை நம்ம வழமையாக திக்ர் ஓதுறது வழக்கம். ஆனால் இன்னைக்கு திக்ருக்கு பதிலாக நாளைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய முக்கியமான 2 விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக்கியமான எத்தனை விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன்? 2 விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். கவனமாக கவனிக்கணும். சனிக்கிழமை மதரசாவில் இப்போ வந்திருக்க பசங்கள்ட்ட நான் கேட்பேன், என்ன விஷயம் நான் சொன்னேன் அப்படின்ட்டு கேட்பேன். வெள்ளிக்கிழமை இருக்க, வெள்ளிக்கிழமைங்கிறது முஸ்லீம்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது. எந்த அளவிற்கு சிறப்புக்குரிய நாள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை என்பது முஸ்லீம்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பெருநாளாகவும் ஹஜ்ஜாகவும் அமைந்திருக்கிறது. அதாவது பெருநாள் அன்னைக்கு நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், பெருநாள் அன்னைக்கு நம்ம எவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸு போடுவோம், பெருநாள் அன்னைக்கு எப்படி நல்லா அத்தர் போடுவோம், பெருநாள் அன்னைக்கு எப்படி பள்ளிவாசல் வரதுக்கு ரொம்ப ஒரு இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு வருவோமா இல்லையா? அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்? இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நல்ல ஆடைகளை அணிந்து நல்ல அத்தர்களை போட்டு பள்ளிவாசலுக்கு என்ன செய்யணும்? வரணும். அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. வேலைக்கு போறோம், அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டு வரணும் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, அது வேற. ஆனா வீட்டில் சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணி அழகா அத்தர்லாம் போட்டு நம்மளுடைய நகங்களை எல்லாம் வெட்டி, கையில இருக்கிற நகம், காலில் இருக்கிற நகம், முடியெல்லாம் நல்லா அழகா வெட்டி நல்ல அழகா தொப்பி போட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி என்ன செய்யணும்? வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு நிறைய எண்ணெய் தேய்ப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? தலைக்கு நிறைய எண்ணெய் தேய்ப்பாங்க. எந்த அளவுக்கு எண்ணெய் நிறைய தேய்ப்பாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தலையில ஒரு தலப்பை கட்டியிருப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த தலப்பா அப்படி ரசூலுல்லாஹ் தலையில வச்சாங்கன்னு சொன்னா அப்படியே அந்த தலப்பா பூரா எண்ணெய் ஆயிருமா. அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க? நிறைய எண்ணெய் தேய்ப்பாங்க. அப்ப வெள்ளிக்கிழமை வரும்போது நல்லா என்ன செய்யணும்? நல்ல எண்ணெயெல்லாம் தேய்ச்சி நல்லா குளிச்சு என்ன செய்யணும்? வரணும். புரியுதா? இப்போ வெள்ளிக்கிழமை ஒரு பெருநாள் மாதிரி. அப்ப அந்த வெள்ளிக்கிழமையில நம்ம 2 அமல்களை, 2 செயல்களை ரொம்ப முக்கியமா செய்யணும். ஹாரிஸ் பாய் இங்க பார்க்கணும். 2 செயல்கள் என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியமா செய்யணும். இதுல நீங்க இப்ப குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க இருக்கீங்க, ஓத தெரியாதவங்க இருக்கிறீங்க. குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். வெள்ளிக்கிழமை அன்று நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான செயல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அது சூரத்துல் கஹ்ஃப் சூராவை ஓதுறது. சூரத்துல் கஹ்ஃப் தெரியுதா? 15வது ஜுஸுல என்ன செய்யுது இருக்குது. நான் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சூரத்துல் கஹ்ஃப்ல இருந்து மூசா நபியினுடைய வரலாறுலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது சூரத்துல் கஹ்ஃபுக்கு பெரிய வரலாற்று நிகழ்வுகள் என்ன செய்யுது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இறங்கிய ஒரு சூரா தான் சூரத்துல் கஹ்ஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யூதர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக இறங்கிய சூரா தான் சூரத்துல் கஹ்ஃப். சூரத்துல் கஹ்ஃப் இறங்கினதுக்கு அப்புறம் தான் இஸ்லாம்ங்கிறது உலக நாடு முழுக்க என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட யூதர்கள் சில கேள்வியை கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் வஹியை கொடுக்க மாட்டான். அப்புறம் ஊர் முழுக்க என்ன செய்வாங்க? அந்த யூதர்கள் பரப்பிடுவாங்க, இவர் உண்மையான நபி கிடையாது, நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் இவருக்கு பதில் தெரியல, அதனால இவர் நபியா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஊர் முழுக்க பரப்பிடுவாங்க, நாடு முழுக்க பரப்பிடுவாங்க. கடைசி அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப் இறக்குவான். அதுல எல்லா கேள்விக்கும் பதில்கள் இருக்கும். அவங்க கேட்காத விஷயங்களை பத்தி எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான்? அதுல சொல்லியிருப்பான். அப்ப அந்த கஹ்ஃப் சூரா இறங்கினதோட உலகம் முழுக்க என்ன செஞ்சிருச்சு? இஸ்லாம்ங்கிறது தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சூறாவை நம்ம வெள்ளிக்கிழமை என்ன செய்யறது? ஓதுறது. சூரத்துல் கஹ்ஃப்ங்கிறது ஒரு பெரிய சூறா, ஏறத்தாழ ஒரு 3/4 ஜுஸ் வரக்கூடிய ஒரு சூறா. இப்ப நீங்க எல்லாம் ஒரு ஜூஸ் மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, சாவல் ஒரு ஜூஸ் மனப்பாடம், காதல் ஒரு ஜூஸ் மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 3/4 ஜுஸ் வரக்கூடிய ஒரு சூறா. முடிஞ்சா நம்ம என்ன செய்யறது? அதை முழுமையாக ஓதுறது. முடிஞ்சா முழுமையாக ஓதுறது. முடியற அப்படின்னு சொன்னா அதுல குறைஞ்சபட்சமான சில வசனங்களை, சில ஆயத்துக்கள் என்ன செய்யறது? நம்ம ஓதுறது. அதுக்குன்னு நிறைய நன்மைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னாங்க. அதுக்குன்னு நன்மைகள் என்ன இருக்கு? நிறைய நன்மைகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க? ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய ஓதனா நம்ம கஷ்டமா இருக்கும், இப்படிதானே ஹாரிஸ்? நிறைய ஓதனா கஷ்டமா இருக்குமா இல்லையா? கஷ்டமா இருக்கும்ல. அப்ப கொஞ்சமா ஓதுனா நிறைய நன்மை கிடைக்கணும். அப்ப அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ் அழைச்சிருக்காங்க, எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
மன் கரஅ ஸலாஸ ஆயாத்தின் மின் அவ்வலில் கஹ்ஃபி உஸிம மின் ஃபித்னத்தித் தஜ்ஜால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் கஹ்ஃப் இருக்கா இல்லையா, சூரத்துல் கஹ்ஃப்ல முதல் 3 ஆயத்தை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு தஜ்ஜாலினுடைய குழப்பம் என்பது இருக்காது. தஜ்ஜால் வந்தா கூட அவங்கள குழப்பவே முடியாது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப தஜ்ஜால்லாம் யாரும் தெரியணும்ல, தஜ்ஜால்லாம் யாரும் தெரிஞ்சாதான் நமக்கு தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து எப்படி பாதுகாப்பு பெறணும் தெரியும். சரி, சூரத்துல் கஹ்ஃப்ல முதல் 3 ஆயத்து எப்படி வரும்? அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாபி வ லம் யஜஅல் லஹு இவஜா قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعلمون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم بهم من علم ولا لآبائهم كبرت كلمة تخرج من أفواههم إن يقولون إلا كذبا. إذا 3 ஆயத்து எவ்வளவு நேரத்தில் முடிஞ்சிருச்சு? ஒரே நிமிஷத்துல என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. அப்படிதானே? ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யல, வரல. அப்ப இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம ஓதிட்டோம் சொன்னா யாருடைய குழப்பத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? யாருடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும்? தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். தஜ்ஜால் யார் தெரியுமா? தஜ்ஜாலை பத்தி சொல்லணும்னா அது ஒரு பெரிய கதை. தஜ்ஜால்ங்கிறவன் உலகத்திலேயே ரொம்ப உயரமான ஒரு மனிதன். தஜ்ஜால்ங்கிறவன் உலகத்திலேயே ரொம்ப உயரமான மனிதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பத்தி சொன்னாங்க, தஜ்ஜாலுக்கு 2 கண்கள் இருக்காது, தஜ்ஜாலுக்கு நெத்தியில ஒரு கண் இருக்கும். தஜ்ஜாலுக்கு நெத்தியில ஒரு கண் இருக்கும். தஜ்ஜால் பயங்கரமான வல்லமை கொண்டவனாக இருப்பான். ஊர் உலகத்துல முஸ்லிம்கள் எல்லாரையும் குழப்புவான். முஸ்லிம்கள்ட்ட சொல்லுவான், நான் தான் கடவுள், என்னை ஏத்துக்கன்னு சொல்லுவான். முஸ்லிம்கள் எல்லாம் கேட்பாங்க, நீயா கடவுள்? நீ கடவுள்னா என்னப்பா உன்ட்ட ஆதாரம் இருக்கு? கடவுள்னா ஏதாவது செய்யணும்ல, செஞ்சாதானே ஏத்துக்க முடியும். அப்ப தஜ்ஜால் கேட்பான், என்ன நீ கடவுளா ஏத்துக்கணும், நான் என்ன செய்யணும்? மக்கள் சொல்லுவாங்க, அப்படியா ஒன்ன நான் கடவுளா ஏத்துக்கிறேன் அப்படின்னா நீ என்ன தெரியுமா செய்யணும்? வா எங்க ஊர் மையவாடிக்கு வா. எங்க ஊர் மையவாடியில எங்க அப்பாவுடைய 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 அப்பா இறந்து கிடக்காரு. எத்தனை அப்பா? 6 அப்பா. 6 தலைமுறைக்கு போயிரும். 6 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள எங்க அப்பா எங்க இருக்காரு? கபிரிஸ்தான்ல இருக்காரு. நீ அவரை எழுப்பு, நீதான் கடவுள், நீதான் இறைவன் என்ன செய்யற, ஏத்துக்கிறேன்மா. உடனே தஜ்ஜால் வருவான். உங்க ஊர் எது? சொரண்டையா? வா சொரண்டை கபிரிஸ்தானுக்கு வா. இங்க உங்க அப்பாவுடைய 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 அப்பா தானே இருக்காரு, இப்ப வருவார் உயிரோட அப்படின்ட்டு தஜ்ஜால் வந்தோடனே எஞ்சி வாயா அப்படின்றான். அங்கிருந்து உள்ள ஆள் என்ன செஞ்சிடும்? எஞ்சி வந்துடும். உடனே என்ன செஞ்சிருவாங்க? நீதான் கடவுள்னு சொல்லி நம்பிடுவாங்க. அப்ப அது எவ்வளவு குழப்பமான ஒரு நேரம். நம்ம ஈமான் என்ன செஞ்சிடும்? போயிடும். யார் தான் கடவுள்? அல்லாஹ் தானே கடவுள். அப்ப அந்த மாதிரி சைத்தான், அந்த மாதிரி தஜ்ஜால் நிறைய குழப்பம் பண்ணுவான். இது மட்டும் இல்ல, மக்களை நிறைய வழி கெடுப்பான். ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பத்தி ஒன்னொன்னா சொன்னாங்க. நான் உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் என்ன செய்றேன் சொல்றேன். அப்ப அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னு சொன்னா வெள்ளிக்கிழமை நாளைக்கு இந்த 3 ஆயத்தையாவது குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? ஓதணும். புரியுதா? முதல்ல இருக்கக்கூடிய 3 ஆயத்தை நம்ம ஓதணும். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 10 ஆயத்தை நம்ம மனப்பாடம் பண்ண வைக்கணும். குறைஞ்சது எத்தனை ஆயத்தை மனப்பாடம் பண்ணணும்? 10 ஆயத்தை என்ன செய்யறது? மனப்பாடம் பண்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, மன் ஹபில 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஃபி உஸிம மின் ஃபித்னத்தித் தஜ்ஜால் வ ஃபீ ரிவாயத்தின் மின் ஆகிரி கஃபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹபில யார் மனனம் செய்கின்றாரோ 10 ஆயாத்தின் 10 ஆயத்துகளை மின் அவ்வலி சூரத்துல் கஃபி, சூரத்துல் கஃபினுடைய முதல் 10 ஆயத்துகளை யார் மனப்பாடம் பண்றாங்களோ உஸிம மின் ஃபித்னத்தித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து அவருக்கு என்ன செய்யும்? பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு அறிவிப்புல மின் ஆகிரில் கஃபி, கஃபினுடைய இறுதி 10 ஆயத்து. ஒன்னு முதல் 10 ஆயத்து என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். இல்லைன்னா லாஸ்ட் 10 ஆயத்து என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னா, முதல் 10 மனப்பாடம் பண்ணிக்கணும், லாஸ்ட் 10 என்ன செஞ்சிடணும்? மனப்பாடம் பண்ணிக்கணும். 10 ஆயத்து மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். நம்ம நினைச்சா ஒரே வாரத்தில் மனப்பாடம் பண்ணிடலாம். எவ்வளவு நேரத்தில் மனப்பாடம் பண்ணிடலாம்? ஒரே வாரத்தில் என்ன செஞ்சிடலாம்? இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல,
சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறதுக்கு நிறைய நன்மை இருக்கு. சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய நன்மைகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, சூரத்துல் கஹ்ஃப் என்னைக்கு ஓதணும்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓதணும். என்னைக்கு ஓதணும்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணும். மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃபி யௌமல் ஜும்அத்தி ஃபஹுவ மஅசூமுன் இலா 8 அய்யாமின் மின் குல்லி ஃபித்னத்தின் வ இன் ஹரஜத் தஜ்ஜாலு உஸிம மின்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹ்ஃபை ஓதி வருகின்றாரோ அவருக்கு அந்த கஹ்ஃப் 8 நாளைக்கு எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் பாதுகாப்பை கொடுக்கும். எதை கொடுக்கும்? துன்பங்கள்லாம் என்ன இருக்கு? சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை ஓதிட்டோம். சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அடுத்து வெள்ளி டு வெள்ளி 8 நாளைக்கு என்ன செய்யும்? பாதுகாப்பு கொடுக்கும். புரியுதா உனக்கு? இப்போ உதாரணத்துக்கு பைக்ல போறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது பாதுகாப்பு தான், நமக்கு ஆபத்து தான். அப்படிதானே? திடீர்னு அதே மாதிரி நல்லா இருந்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு பெரிய காய்ச்சல் வந்துருது, நமக்கு பாதிப்பு தான். அப்ப வெள்ளிக்கிழமை யாருக்கு சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் என்ன செய்யாது? வராது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லி காமிச்சாங்க. அப்ப அந்த சூரத்துல் கஹ்ஃப் நம்ம என்ன செஞ்சுக்கிறது? ஓதிக்கணும். அது மட்டும் இல்ல, சூரத்துல் கஹ்ஃப் பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அழகான செய்தி, இது ரொம்ப கவனமா வச்சுக்கணும். இந்த உலகத்துல மட்டும் நமக்கு நன்மை இல்ல, நாளைக்கு மறுமையில் என்ன இருக்கிறதுனால பெரிய நன்மை இருக்கு. என்ன நன்மை? நம்ம இருக்கிற இடம் மட்டும், இப்ப காதர் இருக்கான், சாவல் இருக்கான், இப்ராஹிம் இருக்கான், நீ இருக்க, அவன் இருக்கா, எல்லாம் இருக்கீங்க. நீங்க இருக்கிற எல்லார்ட்டையுமே சாவுல்கிட்ட மட்டும் ஒரு பெரிய ஒளி இருக்கு. அப்ப சாவுல் எல்லாரும் என்ன பார்ப்பாங்க? ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்படிதானே? ஏடா அவர் தலைக்கிட்ட மட்டும் ஒளி வீசுது, சாவுல் கிட்ட மட்டும் மழை பெய்யுது, சாவுல் கிட்ட மட்டும் நல்ல காத்தடிக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்த வரதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல. சூரத்துல் கஹ்ஃப் யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுப்பான். என்ன பாக்கியம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃபி கமா உன்சிலத் கானத் லஹு நூரன் யௌமல் கியாமத்தி மின் மகாமிஹி இலா மக்கத. சூரத்துல் கஹ்ஃப யார் சரியான தஜ்வீதினுடைய முறைப்படி, சரியான உச்சரிப்பின் முறைப்படி யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாள்ல ஒரு ஒளியை ஏற்படுத்துவான். அவர் இருக்கிற இடத்துல இருக்கும் ஒரு பெரிய ஒளி, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட்னு வச்சுக்கேன் இருக்கும். அந்த வெளிச்சம் எங்க வரை வருமா? வானத்திலிருந்து மக்கா இருக்குல்ல, மக்கா வரை வரும். அப்ப உலகமே பார்க்கும். உலகமே அழிஞ்சு போச்சு. உலகமே என்ன செஞ்சு போச்சு? அழிஞ்சு போச்சு. ஆனா உலகமே அழிஞ்சாலும் கூட இவருடைய ஒளி எங்க வரையும் போகுது? மக்கா வரைக்கும், உலக பூமி வரைக்கும் என்ன செய்யற போவதுன்னு சொல்லி எல்லா மக்களும் ஆச்சரியப்படுவாங்க. அப்ப வெள்ளிக்கிழமை நம்ம இன்ஷா அல்லாஹ் காலையில சுபஹு தொழுதுட்டு நம்ம உட்காந்து, வெள்ளிக்கிழமை மசா லீவு தான், அதனால வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்யறோம்? சூரத்துல் கஹ்ஃப்ல முதல்ல 10 ஆயத்தையும் இறுதியில 10 ஆயத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம ஓதுவோம். புரியுதுங்களா? 3 ஆயத்து ஓதுறது ஒரு ஹதீஸ்ல இருக்கு, முதல் 10 ஆயத்துன்னு ஒரு ஹதீஸ்ல இருக்கு, இறுதி 10 ஆயத்துன்னு ஒரு ஹதீஸ்ல இருக்கு. இப்ப 3 ஆயத்துக்கு ரொம்ப குறைஞ்சது, அதனால ரொம்ப குறைஞ்சது நம்ம செய்யாம கொஞ்சம் கூடினது முதல் 10 ஆயத்து, லாஸ்ட் 10 ஆயத்து முழு சூறாயும் ஓதணும்னு சொன்னா மதரசா வச்சா மாதிரி ஆயிரும். 1.5 மணி நேரம் என்ன செஞ்சிடும்? ஆயிரும். புரியுதுங்களா? ஓரளவுக்கு நிதாரணமா ஓதுறதா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமா என்ன செஞ்சிடும்? ஆயிரும். நம்ம முதல் 10 ஆயத்தும் இறுதியில ஒரு 10 ஆயத்து மட்டும் என்ன செய்வோம்? ஓதுவோம். அப்போ இது நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம். ஹாரிஸ் பாய், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம். 2வது காரியம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொல்லணும். வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்லணும். முஸ்லிமினே, வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும்? ஸலவாத் சொல்லணும். ஏன் வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹி மேல ஸலவாத் சொல்லணும்? சொல்லுங்க. ஏன் வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லணும்? சொல்லுங்க பாய். ஏன்னா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்லுமாறு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டளைய பிறப்பிச்சிருக்கிறான். எப்படி? இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயர்த்தும் ஸலவாத்தை மொழிகின்றார்கள், சலாமை சொல்கின்றார்கள்.
எனவே முஸ்லிம்களே, மூமீன்களே, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுங்க, ஸலவாத்தும் சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர. யார் என் மீது ஒரு ஸலவாத்து சொல்கின்றார்களோ, யார் என் மீது ஒரு ஸலவாத்து சொல்கின்றார்களோ அவர் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்து சொல்கின்றான். அல்லாஹ் அவர் மேல எத்தனை ஸலவாத் சொல்றான்? 10 ஸலவாத் சொல்றான். அது மட்டும் இல்ல, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு ஸலவாத் சொல்றாங்களோ அவங்களுக்கு 10 நன்மைகள் எழுதப்பட்டு 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுமை நாள்ல 10 விதமான அந்தஸ்துகள் என்ன செய்யப்படுது, உயர்த்தப்படுது. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல வெள்ளிக்கிழமை யார் ஸலவாத் சொல்றாங்களோ அவங்க தான் நாளைக்கு மறுமை நாள்ல ரசூலுல்லாஹ் கூட ரொம்ப நெருக்கத்தில் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். எல்லாருமே யார் கூட தான் இருக்குன்னு நினைப்பாங்க, ரசூலுல்லாஹ் கூட தான் இருப்பாங்க. எல்லாரும் ரசூலுல்லாஹ் கூட போய் இருந்துட முடியுமான்னு கேட்டா எல்லாராலையும் போய் இருந்து செஞ்சிட முடியாது, இருந்துட முடியாது. யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அதிகமா ஸலவாத் சொல்லியிருக்காங்களோ அவங்க தான் ரசூலுல்லாஹ் கூட என்ன செய்ய முடியும், ரொம்ப நெருக்கமாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை நீங்க என்ன செய்யுங்க, போட்டி போட்டு ஸலவாத் ஓதுங்க. யார் நிறைய ஓதுறா, நான் ஓதுறா, நீ ஓதுறியா, யார் எண்ணிக்கையால் ரொம்ப அதிகமா இருக்காரோ அவர் தான் நாளைக்கு மறுமையில என்கிட்ட ரொம்ப நெருங்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸலவாத் ஓதல்ல நமக்கு பெரிய நஷ்டம், புரியுதுங்களா? ஸலவாத் ஓதுறதுனால பெரிய நன்மைகள் என்ன செய்து இருக்குது. ஒரு மனிதனுடைய எல்லா தேவைகளுக்கும் ஸலவாத் என்பது போதுமானதாக என்ன செய்யும், அமையும். அப்போ வெள்ளிக்கிழமை நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான 2 விஷயம் என்னதெல்லாம் சொல்லுங்க. ஸலவாத் சொல்றது, சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது. முதல்ல சூரத்துல் கஹ்ஃப் என்ன செஞ்சிருது, சுபஹ் தொழுதோடைய ஓதிடுறது. 2வது வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு வரும்போது அல்லது அசர் தொழுகை முடிஞ்சு என்ன செய்யறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொல்றது. இப்படி ஸலவாத் சொல்றதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை திக்ர் செய்யறது, தர்மம் செய்யறது, தீய வார்த்தைகளை பேசாம இருக்கிறது, அனாச்சாரமான செயல்களில் ஈடுபடாம இருக்கிறது, எல்லா விதமான நல்ல காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும், எல்லா விதமான நல்ல காரியங்களையும் என்ன செய்யணும், ஈடுபடணும். புரியுதுங்களா? பாவமான செயல்களில் ஒரு காலமும் ஒரு நேரமும் ஒரு பொழுதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈடுபடவே கூடாது. பாவம் பண்றோமே, பாவம் பண்றோம்ல, பாவம் பண்றோமா இல்லையா? பாவம் பண்றது இப்போ ஒன்றும் தெரியாது. பாவம் பண்றது என்ன செய்யாது, இப்போ ஒன்றும் தெரியாது. எப்போ தான் தெரியும் பாவம் பண்றது, எப்போ தெரியும்? மறுமையில் இல்லை, இந்த உலகத்திலே எல்லாம் காமிப்பான். எல்லாம் எங்கே காமிப்பான், எல்லாம் எங்கே காமிப்பான், இந்த உலகத்திலே எல்லாம் காமிப்பான். எப்போ காமிப்பான்? இந்த உலகத்திலே காமிப்பான்னு சொல்ற திரும்ப திரும்ப மர்மன் கீழ அல்ல எங்கே காமிச்சிருவான், இந்த உலகத்திலே காமிப்பா. எப்படி காமிப்பா, எப்ப காமிப்பா, எப்ப காமிப்பான்? நோம்பனை காமிப்பானா, கஷ்டம் கொடுத்து காமிப்பான். எப்ப தெரியுமா எல்லாம் காமிப்பான்? நமக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் வயசாகும். அப்படி வயசாகும் போது நம்மளுடைய முடியெல்லாம் வெள்ள முடியா ஆனதுக்கப்புறம் நம்ம தோலெல்லாம் அப்படி சுருங்கிரும். அப்புறம் உடம்புல ரத்தம் ஓட்டம் அப்படியே ரொம்ப குறைஞ்சிரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்மளால் நடக்க முடியாது, கொஞ்சம் வேகமாக உட்கார முடியாது, கொஞ்சம் வேகமாக எந்திரிக்க முடியாது, கொஞ்ச நேரம் வேகமாக நடக்க முடியாது, நல்ல மூச்சு விட முடியாது, நினச்சதை சாப்பிட முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம 4 பேர்கிட்ட கையேந்தி சாப்பிட்ற ஒரு நிலைமை வரும். அந்த நேரத்தில் நமக்கு கண் பார்வை மங்கும், காது கேட்கறது மங்கும், வாய் தடுமாறும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நம்ம சிந்தனையில் காமிப்பான், நீ சின்ன வயசுல இருக்கும்போது என்ன தப்பு பண்ண, நீ வாலிபத்தில் இருக்கும்போது என்ன தப்பு பண்ண, தொழாம இருந்தியா, தீய வார்த்தையை பேசுனியா, மது அருந்தினியா, பீடி பிடிச்சியா, சிகரெட் பிடிச்சியா, கெட்ட வார்த்தை பேசுனியா, எல்லாரையும் கிண்டல் பண்ணியா, கேலி பண்ணியா, நக்கல் பண்ணியான்னு எல்லாம் அல்ல எப்ப காமிப்பா, வயசானதுக்கு அப்புறம் காமிப்பா. அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், யா அல்லாஹ் நான் பண்ணது தப்பு தான், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, இந்த உலகத்துல ஒரு 10 நாள் என்ன எக்ஸ்ட்ரா இந்த உலகத்துல உயிர் வாழ வை. எத்தனை நாள்? 10 நாள்.
இந்த உலகத்துல நீ எனக்கு வாழ வச்சனா நான் பண்ண தப்ப பூராத்தையும் நான் திருத்திடுவேன். நான் இதுவரைக்கும் என்ன தப்பு பண்ணனா எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். அல்லாஹ் ஒரு 10 நாள் நீ கொடுத்து பார். அல்லாஹ் சொல்லுவான், நீ சொல்றது பொய். உனக்கு 25 வயசு, உனக்கு 60 வயசு 1000 கொடுத்த, 50 வருஷங்கள் இந்த உலகத்துல கொடுத்தேன். 50 வருஷத்துல செய்யாதத 10 நாள்ல நீ செய்ய போறியா? அல்லாஹ் சான்ஸ் கொடுப்பானா? நேத்து புதன்கிழமை, இன்னைக்கு வேலைக்கிழமை, அப்படிதானே? நேத்து போன நாளை இன்னைக்கு நம்மளால வாங்க முடியுமா? நான் நல்லா படிக்கிறேன், நல்லா ஓதுறேன், என்கிட்ட ₹1,00,000 காசு இருக்கு, நேத்து போன புதன்கிழமை இன்னைக்கு எனக்கு வரணும்னு சொல்லி வாங்க முடியுமா? முடியுமா? இன்னைக்கு வேலைக்கிழமை உட்காந்துட்டு இருக்கோம், எனக்கு வெள்ளிக்கிழமை அவசரமா ஒரு வேலை இருக்கு, இன்னைக்கு சாயந்தரமே வெள்ளிக்கிழமை வரணும்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நம்மளால வாங்க முடியுமா? போன நாள் போனதுதான், அப்படிதானே? வரக்கூடிய நேரம் வரப்போறதுதான். அப்போ போன நாட்கள்ல நம்ம இருக்கக்கூடிய நாட்கள்ல நல்ல செயல்கள் என்ன செய்யணும்? கழிக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன செய்யணும்? நல்ல செயல்களை நம்ம கழிக்கணும். அப்படி கழிக்கும் போதுதான் அல்லாஹ்தாலா என்ன செய்வான்? நம்மளை ஒழுங்கா வச்சிருப்பான். புரியுதா? அதனால தொழுகைகள்லாம் கரெக்டா வரணும். ஷாபானுடைய மாசம், என்ன மாசம் இது? ஷாபான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வஷ்ஷஅபான் வபல்லிக்னா ஷஹ்ர ரமலான். கிருபையாளனே, கருணையாளனே, இரக்கமுள்ளவனே, ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட பரக்கத்தை கேட்ட மாசம் இந்த மாசம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட எதை கேட்டாங்க? பரக்கத்தை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட பரக்கத்தை கேட்ட ஒரு மாசத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு பரக்கத்தை தரக்கூடிய செயல்களை தான் நம்ம வாழ்க்கையில செய்யணுமே தவிர முசீபத்துகளை வரக்கூடிய செயல்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளை காலை சுபூக்கு எல்லாம் வந்துடலாமா? இன்ஷா அல்லாஹ் வந்துடலாமா? சுபூக்கு வர்றதை விட இன்னைக்கு மகரீப் இருக்கு, இஷா இருக்கு, நாளைக்கு சுபூல நம்ம வழமையா வெள்ளிக்கிழமை சஜிதா சூரா ஓதுவோம். அதனால சீக்கிரமா வந்துருங்க. நாளையில இருந்து இந்த அமலை நம்ம ஆரம்பிச்சிடுவோம். எந்த அமலு? சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறதையும் ஸலவாத் ஓதுறதையும். வேலைக்கிழமை மகரீப், வேலைக்கிழமை நம்ம அசர்ல வந்து திக்ர் ஓதிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அதை வேலைக்கிழமை திக்ர் இன்ஷா அல்லாஹ். அதில் நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய பண்டங்களை உங்களுக்கே விநியோகம் செய்யப்படும். அது பண்டம் கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசைக்காக நம்ம செய்யறது கொடுக்கறது. வேலைக்கிழமை இன்ஷா அல்லாஹ் காலையில சுபூ தொழுதுட்டு, சாரி வெள்ளிக்கிழமை நம்ம சுபூ தொழுதுட்டு ஓதக்கூடியதில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன தேநீரும் ஒரு சுண்டல் பயிர் ஏதாவது நம்ம நினைச்சோம் இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். அதனால வெள்ளிக்கிழமை காலையில எல்லாரும் கண்டிப்பான முறையில் வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நமக்கு திக்ர் ஓதுறதுக்கான நேரம் இல்லை, டைம் ரொம்ப தாண்டிடுச்சு. அதனால நம்ம ஸலவாத் ஓதிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அல்லாஹும்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.